ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஒரு நாம் மற்றவர்கள் என்று மக்களை பிரிப்பது தான். அது ஃபேசிஸ்டுகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குணம். நீங்கள் இப்படி தான் ஹிட்லர் ஆரியன் ரேஸ், அதர் ரேஸ் அப்படின்னு யூதர்களை பல லட்சம் பேரை கொண்டு குவித்தார்கள் என்பதை பார்க்குறோம். குழந்தைகளை உயிரோடு புதைச்சாங்க. வல்லபாய் பட்டேலுடைய பேர் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு இருந்தது. அதை மாற்றிட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம் என்று மாற்றினார்கள். கடந்த காலத்தில் இதே மாதிரி நேரு பேரை, இந்திரா பேரை மாற்றும்போது, இந்திரா காந்தி பேரை மாற்றும்போது மக்கள் ரொம்ப சாதாரணமாக, அதாவது இது தப்பு அப்படின்னு நினச்சா கூட அதற்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற 125 நாள்ன்றது உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி மாநிலங்களை அல்லாட வச்ச எனவே இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கிறது தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டு விதமாக. ஒன்று, பேர் மாற்றத்திலேயே நிறையா பேர் மூழ்கி போயிடுவாங்க. அதில் ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்குது. இந்தியாவை ஒற்றுமை, இப்போ நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் போது வன்முறை, பஜ்ரங் தள், விஹெச்பி இவங்கெல்லாம் போய் அடிச்சுருக்காங்க. கேரளாவில் சிபிஎம் கவர்மெண்ட், லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கேயே பல பள்ளிக்கூடங்களில் நீங்கள் கிறிஸ்மஸ் நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் தகராறு பண்ணுவோம்னு சொல்லி பிள்ளைங்களுடைய சேஃப்டின்னு சொல்லி பிள்ளைங்களை அனுப்பாமல் சில இடங்களில் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னால் தான் அரசாங்கம் தலையிட்டு. ஸோ இப்போ தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, அதனால் நாங்கள் இது கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் இதில் கேட்க முடியாது. ஏன்னா அது சட்டம், இது திட்டம். ஒன்று. ரெண்டாவது, இதுவரை இந்த அதிகாரம் யாருக்கு இருந்ததுன்னா பஞ்சாயத்துக்கு. நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்னா எங்கள் பஞ்சாயத்தில் இவ்வளோ பேர் இந்த பயனாளிகள் இருக்காங்க, இதை கொடுக்குறது அவசியம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை எடுன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இனிமேல் அப்படி கிடையாது. கால் இழந்தவர் அல்லது கை இழந்தவர் அல்லது பார்வை மாற்றத்திற்காக இவருக்கான சம்பளம் இங்கே வருது. அவரை அட்வான்ஸ் கொடுத்துட்டா அவருக்கு சம்பளம் என்பது இன்றைக்கி வருது. எனவே இவ்வளவு பெரிய இதை நீங்கள் வேஸ்ட்டாக பண்ணுறீங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி 18,56,000 கோடி போக இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்னு ஏற்கனவே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது ஃபெயிலர்னு சொல்லிட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் சந்தை தீர்மானிக்கும்னு சொல்கிறாங்க. சந்தை தீர்மானித்தா இண்டிகோ இல்லைன்னா இப்படி தான் சந்தை தீர்மானிக்கும் அப்படின்னு விட்டீங்கன்னா, அப்போ சந்தையை ஆப்ரேட் பண்ணுறவங்க யாருன்னா பெருமுதலாளி. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. எனவே அவங்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்குது. இதை இல்லாமல் பண்ணுது. இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா காலை எதுக்காக, மதிய உணவு திட்டம் எதுக்காக, ரேஷன் எதுக்காக ஃப்ரீயாக கொடுக்கணும், இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எங்கே யாரும் ஆகாயத்துலேருந்தெல்லாம் வரலை. நீங்கள் இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எதை எடுத்தாலும் மிடில் கிளாஸுக்கு என்ன இருக்குன்னா, இது டாக்ஸ் பேயர்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் பேயர் யார்? ஹூ இஸ் த டாக்ஸ் பேயர்? எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் அ டாக்ஸ் பேயர். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள். வணக்கம். 100 நாள் வேலை திட்டத்தை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு அதற்கு பேரும் மாற்றி வச்சுருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ நாங்கள் 125 நாளாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் மாற்றத்தினால என்ன நடக்க போகுது சார்? வெறும் பெயர் மாற்றம் தானே? ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பெயர் மாற்றம் அப்படின்றது வாடிக்கையாக தான் இருந்துட்டு வருது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றிருக்காங்க. அதாவது
ஒன்று இது மேம்படுத்த போகிறோங்கிறது உண்மை கிடையாது. மேம்படுத்துறதுன்னா பேரை மேம்படுத்திட்டாங்களா? ஒரு ஒரு மகாத்மா என்று உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, தேசபிதா என்று இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிற ஒருவருடைய பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு அவர் ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருக்கார். அவங்களுடைய பொலிட்டிக்கல் பிளாட்டே என்ன அப்படின்னா, ஒரு நாம் மற்றவர்கள் என்று மக்களை பிரிப்பது தான். அது ஃபேசிஸ்டுகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குணம். நீங்கள் இப்படி தான் ஹிட்லர் ஆரியன் ரேஸ், அதர் ரேஸ் அப்படின்னு யூதர்களை பல லட்சம் பேரை கொன்று குவித்தார்கள் என்பதை பார்க்குறோம். குழந்தைகளை உயிரோடு புதைச்சாங்க, கேஸ் சேம்பரில் போட்டாங்க. இதெல்லாம் பொதுவாக மக்கள்கிட்ட அந்த வெறுப்பை தூண்டி 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 அதனுடைய உச்சத்துக்கு கொண்டு போகிறது. பட் இது விடுதலை போராட்ட காலத்தில் இவர்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்கிற காரணத்தினால் காந்தி என்கிற ஒரு மகத்தான மனிதனை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனமாகவே விளங்குகிறார். எனவே அவருடைய பெயரை நீக்க வேண்டும். அதே போல் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த லெகசி இருக்கு இல்லையா, அந்த பாரம்பரியத்தை முற்றிலுமாக மறக்க செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதில் சர்தார் வல்லபாய் பட்டேலும் தப்பலை. அவங்களுடைய ஐக்கானாக சொல்கிற வல்லபாய் பட்டேலுடைய பேர் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு இருந்தது. அதை மாற்றிட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம் என்று மாற்றினார்கள். கடந்த காலத்தில் இதே மாதிரி நேரு பேரை, இந்திரா காந்தி பேரை மாற்றும்போது மக்கள் ரொம்ப சாதாரணமாக, அதாவது இது தப்பு அப்படின்னு நினச்சா கூட அடுத்ததுக்கு போகலை. அப்புறம் நீங்கள் சொல்கிற 125 நாளுங்கிறது உண்மை கிடையாது. இப்போது 2025 ஆரம்பத்தில் பயனாளிகள் மொத்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அதில் 5,78,00,000 பேர் இருக்காங்க பயனாளிகள் என்று அந்த அட்டை வாங்கினவங்க. ஆக்சுவலாக போன ஆண்டு 2024 எவ்வளோ பேர் 100 நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 47 லட்சம் பேர். அதாவது அதில் ஒட்டு மொத்தத்தில் 10% பேர் கூட கிடையாது. 10% பேர்னால் 57.8 லட்சம் பேருக்கு கொடுத்துருந்துருக்கணும். இல்லை. ரெண்டாவது, ஆவரேஜ் டேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சராசரி நாட்கள் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு 50 நாட்கள், அதுக்கு முந்தைய ஆண்டு 52 நாள். இது கொஞ்சம் பீக்கில் இருந்த காலத்தில் 64 நாள் வரை போயிருக்காங்க. எனவே நாங்கள் 125 நாளாக மாற்றுறது தான் நோக்கம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை முட்டாளாக்குவதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சம். எனவே இந்த ஏன் நான் இப்படி சொல்லும்போது ஏன் இனிமே பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இந்த திட்டத்தை ஆரம்பத்தில் இருந்தே நரேந்திர மோடி ஏற்கலை. அவர் இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த மாதிரி பொது சொத்துக்களை பல்வேறு வகைகளில் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பெரு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கும் இதில் உடன்பாடு கிடையாது. அவங்க தொடர்ச்சியாக பத்திரிகைகள், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எழுதி கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த 10 வருட காலத்தில் 18,56,000 கோடி ரூபாய் தாங்கள் கட்ட வேண்டிய கடனை தள்ளுபடி செய்ய வைத்திருக்கிறார்கள். அதே பெருமுதலாளிகள் தான். அது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 40-50 பேருக்குள்ளே வரும். அவங்களுக்கு 18,56,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்க அரசாங்கம் இந்த திட்டத்திற்கான நிதியை பார்த்திங்கன்னா 2021-22 1,11,000 கோடியாக இருந்தது. அது 3லேயுமே பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்று பட்ஜெட் மதிப்பீடு, திருத்தப்பட்ட மதிப்பீடு, ஆக்சுவலாக செலவு பண்ண தொகை, இது 3 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். நான் செலவழிக்கப்பட்ட தொகை 1,11,000 கோடியிலிருந்து கடைசியாக 85,000 கோடியாக அவர்கள் குறைத்தார்கள். பட் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக 86,000 கோடி தான் ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குறதே. அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்காக ரைட் ஃப்ரம் த பிகினிங் இவங்க இதை பண்ணாங்க. ரெண்டாவது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் அல்லது
வேலை செய்ய முடியாத ஆனால் வாழ்வாதாரம் இல்லாதவங்க பலரும் இருப்பாங்க. அதனால தான் இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு வேலையை செய்கிறதுக்கான திட்டம்னு கொண்டு வரல, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான சட்டமாக அது இயற்றப்பட்டது. உண்மையில் அதில் மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகள் நீண்ட நாட்களாக போராடி வந்தோம். ஈவன் அரசமைப்பு சட்டத்திலேயே வேலை வாய்ப்பை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் என்று. அப்போ கிராமப்புறத்தில் ஒரு பெரிய மாறுதல் நடக்குதுன்னா, உழுவதற்கு எந்திரம் வந்துருச்சு, விதைப்பதற்கு எந்திரம் வந்துருச்சு, நடுவதற்கு எந்திரம் வந்துருச்சு, களை எடுப்பதற்கு எந்திரம் வந்துருச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு எந்திரம் வந்துருச்சு, உரம் போடுறதுக்கு எந்திரம் வந்துருச்சு, அறுவடைக்கு எந்திரம் வந்துருச்சு, தூற்றி பெருக்கி சுத்தம் செய்வதற்கு அந்த நெல்லில் பதரெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்துருச்சு. ஈவன் அடுத்த ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க, மூடைகளாக தச்சு கொண்டு வர்ற அளவுக்கு. ஸோ இதனால் கிராமப்புறத்தில் நிலமற்றவர்களும் நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர்களும் அதே போல் கொஞ்சம் நெஞ்சம் நிலம் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கைக்கான பெரும்பகுதியான தேவையை அடுத்த நிலத்தில் விவசாய வேலை செய்வதன் மூலமாக பெற்றுக்கொண்டிருந்தவர்கள். இந்த 2 பேருக்குமான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதுதான். அது அவங்க வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. சரி, இங்கே கிராமத்தில் வேலை கிடைக்கலைன்னா ஒன்று நகரத்துக்கு போகிறாங்க, அல்லது நிரந்தரமாக குடியேறுறாங்க. நிரந்தரமாக குடியேற்ற போது பிள்ளைங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. அதே போல் நகர்ப்புறத்தில் இப்போ இந்தியாவிலேயே நகர்மயமாக்கி ஆகி கொண்டிருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றுன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 50% மேலே நகர்ப்புறத்தில் வந்துட்டாங்க. இந்தியா முழுவதும் நிறையா பேர் நகர்ப்புறத்துக்கு மாறுறாங்க. அப்போ நகர்ப்புறத்துக்கு மாறும்போது அது இன்னும் குடியிருப்பு, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி என்று பலவற்றிலும் நெருக்கடியை ஏற்படுது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து தொடர்ச்சியாக இடதுசாரிகள் போராடி கொண்டிருந்த போது, அப்போ இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் ஒரு பகுதி எதிர்த்தாலும் கூட இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டமைப்பு ஒன்று இருந்தது. அப்போ பேசும்போது சோனியா இதில் கன்வின்ஸ் ஆகி தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ இதை ஒன்று நிதியை குறைத்து கொண்டே வந்தார்கள். 2வது, ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, இந்த வேலைக்கு ஆகிற செலவு முழுவதையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க, அதே போல் அதுக்கான தளவாட சாமான்கள், இதை மாநில அரசு, அது ஒரு 10% அளவுக்கு இருந்தது. அதை 25%, 75%ன்னு மாற்றுறாங்க. இப்போ பார்த்தா அதை 60% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், 40% மாநில அரசாங்கம் கொடுக்கும் என்று. ஆனால் இதில் கேள்வி என்ன வருதுன்னா சார், இப்போ மாநிலத்துக்கு எங்களுக்கு நிதி பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒன்றிய அரசுக்கும் இருக்கும் இல்லையா, எங்களுக்கு நிதி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு காரணமாக இருக்கும்ல. இப்போ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே இதை கொண்டு வராங்க. இல்லை, அதாவது 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, 2017க்கு முன்பு இருந்த நிலைமை இல்லை. இப்போ 2017க்கு முன்னால் ஒரு மாநில அரசாங்கம் நிதி திரட்டுவது என்று நினைத்தால் அவங்க எதுக்காவது ஒரு வரி போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போது ஒரு பேரிடர் வந்தால் கூட, சுனாமி அல்லது பூகம்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒன்றிய அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வரி போட முடியும். ஸோ ஒட்டுமொத்த வரியையும் அவர்கள் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கேருந்து வரக்கூடிய நிதி என்பது அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாநில அரசுகள்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அப்போ பண்ணாங்க. 2005 பண்ணும்போது ஒன்றும் ஜிஎஸ்டி வரி போடப்படலை. அதுலேருந்து 12 வருஷம் கழித்து தான், அதாவது 100 நாள் வேலை திட்டம் வந்ததுலேருந்து 12 ஆண்டுகள் கழித்த பிறகு தான் இதுவே வருது. எனவே என்டையராக அது சேஞ்ச் ஆகுது. ஒன்று, எனவே இந்த இது ஒன்றிய அரசு தனியாக எங்கேருந்தும் கொண்டு வரல, மாநிலங்கள் கொடுக்குற பங்களிப்புலேருந்து தான் அவங்க பண்ணுறாங்க. இதுவரையிலும் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இதை ஒன்றிய அரசாங்கம் இதில் மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பயிர் பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அது பயிர் பாதுகாப்புக்கு ஒரு 100 ரூபா நீங்கள் விவசாயி ப்ரீமியம் கட்டணும் இன்சூரன்ஸுக்கு அப்படின்னா 2 ரூபா தான் அவர் கட்டுறாரு. நீங்கள் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் 49 ரூபா ஒன்றிய அரசாங்கம், 49 ரூபா மாநில அரசாங்கம் என்று இருந்தது. 2016-17க்கு அப்புறம் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது, 25% தான் நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, விவசாயி 100 ரூபா கட்டணும் அப்படின்னா 2 ரூபா அவர் கட்டுறாரு, 25 ரூபா தான் ஒன்றிய அரசாங்கம் கட்டுது. 73
ரூபாய் யார் கட்டுறாரு அப்படின்னு சொன்னால் மாநில அரசாங்கம் கட்டுது. ஆனால் திட்டத்துக்கு பேர் என்னது? பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம், காப்பீட்டு திட்டம். எப்படி சரியாக இருக்கும்? இப்படி நிறையா விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டு இருந்ததை இப்படி அப்போது மாநிலங்களுக்கு நெருக்கடி வருது. இடையில் என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் செக்கப் அப்படின்னு சொல்லி உங்கள் கைரேகை வைக்கணும், உங்கள் முகத்தை காட்டணும்னு சொல்லி இது வாங்க வச்சாங்க. இது ஸ்மார்ட் ஃபோன், அன்றாட கூலி வேலைகளுக்கு போகிறவங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கறதுல ரொம்ப நாள் தள்ளினாங்க. உங்கள்கிட்ட வேலை வாங்குறவர் பிடிஓ அங்கே இருக்கிறவர் தான் வேலை வாங்குவார். ஆனால் சம்பளம் கேட்கும்போது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த வருஷம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதினார். எங்களுக்கு 1056 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது, நீங்கள் உடனடியாக கொடுங்கன்னு. ஆனால் அப்போனா அதுக்கு முன்னாலேயே 3 மாதம் கொடுக்கல. ஜனவரியில் கொடுக்கல, பிப்ரவரியில் கொடுக்கல, மார்ச்சில் கொடுக்கல, ஏப்ரலில் கொடுக்கல, மே மாதத்தில் தான் கொடுத்தாங்க. 7 மாதம். நீங்கள் என் தட்டில் காசு விழுந்தால் தான் வயிற்றில் சோறு விழும் என்று இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பணத்தை 210 நாள் கழித்து நீங்கள் சம்பளம் கொடுக்குறது ஏதாவது நியாயம் இருக்கா? எனவே கிராமப்புறத்தில் இந்த கடனை வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது அல்லது தினசரி சாப்பிட்றது, அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளியாக அல்லது வயது முதிர்ச்சியின் காரணமாக ஆனால் நோய்வாய்ப்பட்டவர்களின் காரணமாக அனாதரவாக விடப்படுபவர்களுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதை நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து என்னென்னா இது டிமாண்ட் ட்ரிவன்னா என்னென்னா, நீங்கள் குளம் வெட்டுறதுக்கு வேலை இருக்குது, ரோடு போடுறதுக்கு வேலை இருக்குங்கிறதுக்காக எனக்கு வேலை கொடுக்கறது இல்லை. இப்போ எனக்கு வேலை கொடுக்கணும், கேட்குறேன் நான் பஞ்சாயத்து ஆஃபீஸில். எனக்கு 15 நாளைக்குள்ளே வேலை கொடுக்க முடியலன்னா அதுக்காக சம்பளத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும். அந்த பணத்திலேருந்து கொடுக்க வேண்டும் என்பது இப்போது இருக்கக்கூடிய சட்டம். இப்போ சட்டம் இவங்க மாற்றிருக்கிறது திட்டம் என்று மாற்றியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி மாநிலங்களை அல்லாட வச்ச இதுவும் இருந்தது. எனவே இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 2 விதமாக. ஒன்று, பேர் மாற்றத்திலேயே நிறையா பேர் மூழ்கி போயிடுவாங்க. அதில் ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்குது. இந்தியாவை ஒற்றுமை இப்போ நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் போது வன்முறை, பஜ்ரங் தள், விஹெச்பி இவங்கெல்லாம் போய் அடிச்சிருக்காங்க. கேரளாவில் சிபிஎம் கவர்மெண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கேயே பல பள்ளிக்கூடங்களில் நீங்கள் கிறிஸ்மஸ் நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் தகராறு பண்ணுவோன்னு சொல்லி பிள்ளைங்களுடைய சேஃப்டின்னு சொல்லி பிள்ளைங்களை அனுப்பாமல் சில இடங்களில் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னால் தான் அரசாங்கம் தலையிட்டிருக்கு. ஸோ இந்த வெறுப்பு உணர்வு இருக்கு இல்லையா, காந்தி இதுக்கு எதிராக ஒற்றுமைக்காக நின்றவர். அந்த அடையாளத்தை நீக்குவது என்பதும் அதே போல் அவங்களுடைய வழக்கமான பாணியிலிருந்து ஏழை மக்களுக்கான எல்லா திட்டத்தையும் நீக்கி விடுவது. அவங்க சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் கேஸ் வாங்குறீங்களா உங்கள் வீட்டில்? சரி, உங்களுக்கு மானியம் வருதா? வரல. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? விரும்பினவங்க விட்டு கொடுங்க, ஓகே, மற்றவங்களுக்கு நாங்கள் அது என்னது டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், நேரடி பணம் மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருவோம். இப்போ கொடுக்கல. முதல்ல என்னென்னா அங்கேருந்து வரும்போதே நமக்கு எப்படி வரும்? சப்சிடைஸ் ரேட்டில் வரும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 410 ரூபாயிலேருந்து 1100 சொச்ச ரூபா வரப்போச்சு. இப்போ 800 சொச்ச ரூபாயாக இருக்குது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கேஸோட விலை, க்ரூட் ஆயில் விலை எல்லாமே குறைஞ்சது பார்த்துக்குங்க. அதுலலாம் ஒரு ஃப்ராடு நடக்குதுன்னு வச்சுங்க. எஃப்ஓபி ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரைட் ஆன் போர்ட் ப்ரைஸ்ன்னு. நீங்கள் கல்ஃபில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வாங்குறதாக வைத்துக்கொண்டு இங்கே கேஸ் எடுத்திங்கன்னா கூட அங்கே என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம் அது டாலரில் வாங்குவோம். அது அங்கேருந்து கடல் வழியாக வரும்போது எவ்வளவு ஆவியாகும், ஹேண்ட்லிங்கில் எவ்வளோ லாஸ் ஆகும், அப்புறம் அங்கேருந்து ரிஃபைனரிக்கு வர்ற காசு, ரிஃபைனரியிலேருந்து இங்கே இவ்வளவையும் சேர்த்து தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த காசைத்தான் நீங்கள் மெட்ராஸ் ரிஃபைனரியில் நீங்கள் வாங்குகிற நம்ம உள்ளூர் க்ரூட் ஆயிலேருந்து வர்ற பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஏவியேஷன் ஃபியூலுக்கும் அதே போல் எல்பிஜிக்கும் அவங்க வாங்குகிறாங்க. இப்போ இந்த மோசடி தொடர்ச்சியாக மக்கள் மீது இருந்து கொண்டே இருக்குது. எனவே ஒரு திட்டத்தின் பெயரை மாற்றுவது மட்டுமல்ல, அதை சீர்குலைப்பது என்பதிலிருந்து தான் இவங்க இதை பண்ணுறாங்க. இப்போ பட்ஜெட்டு இந்த வருஷம் தெரிஞ்சிடும்ல, பிப்ரவரி மாதம் இவங்க ஒதுக்குவாங்கல்ல, எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள்
10% பேருக்குத்தான் 100 நாள் வேலை என்பதை கொடுத்து விட்டு சராசரி வேலையை 50 நாட்கள் என்று மாற்றிவிட்டு நான் 125 நாளாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறது உண்மை இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவினுடைய கிராமப்புறங்கள் மொத்தத்துக்கும் அது பொருந்தும். ஏற்கனவே இருந்த சட்டப்படி இப்போ வர்ற திட்டப்படி ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுமோ அந்த கிராமங்களுக்கு மட்டும்தான் நோட்டிஃபைடு ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, அதனால் நாங்கள் இது கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் இதில் கேட்க முடியாது. ஏன்னா அது சட்டம், இது திட்டம். ஒன்று. ரெண்டாவது, இதுவரை இந்த அதிகாரம் யாருக்கு இருந்ததுன்னா பஞ்சாயத்துக்கு இருந்தது. நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்னா எங்கள் பஞ்சாயத்தில் இவ்வளோ பேர் இந்த பயனாளிகள் இருக்காங்க, இதை கொடுக்குறது அவசியம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை எடுன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இனிமேல் அப்படி கிடையாது. இவங்க திட்டம் போட்டு இவ்வளவு பணம் தான் உங்களுக்கு, இந்த பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அப்படி தான் இருக்கும். மாநில அரசாங்கம் அவங்க இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தில் நினச்சா எங்கே வேணாலும் நடைமுறைப்படுத்தலாம், ஆனால் 100% மாநில அரசாங்கம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தேவையான மாநிலத்துக்கு அதிகமாக கொடுப்பாங்க, மற்ற மாநிலங்களுக்கு அது கம்மியாக கொடுப்பாங்க. எனவே இது பெயரை மாற்றுவதன் மூலமாக இந்தியாவினுடைய நீங்கள் மதச்சார்பின்மையினுடைய மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருந்த தேசப்பிதாவை அவமரியாதை செய்வது ஒன்று. ரெண்டாவது பெருமுதலாளிகளுக்கு பணம் கொடுப்பதற்காக ஏழை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு முதலாளிகளுக்கு ஆதரவா எடுத்துட்டு வந்த சட்டம் சொல்லிட்டு எப்படி வைக்கிறீங்க? அதான் அவங்க பத்திரிகைகள்லாம் அதை தொடர்ச்சியாக எழுதுறாங்கல்ல, இது வேஸ்ட்டு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி இல்லாத பணச்செலவு அப்படின்றாங்க. நீங்கள் ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ஒரு சமூகம் நாகரிக சமூகம்னா நீங்கள் அது என்னது, வாழ்வதற்கு வழி இல்லாத கடைக்கோடி குடிமகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வாழ்வதற்கான ஏற்பாடு. இப்போ நீங்கள் அரசு அலுவலகங்கள் இப்போ கட்டுற எல்லா அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா ரேம்ப் வச்சுருப்பாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஒரு அலுவலகத்துக்கு போகணுன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் போவதற்கான முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்று பல நாடுகளில் வந்திருக்கு. ஒரு 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 20 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கேட்டிருந்தால் நம்ம சிரிச்சிருப்போம். 1ஓ 2ஓ மாற்றுத்திறனாளி வரப்போகிறாரு, அவருக்காக இதை கட்டணுமான்னு நினைப்போம். அப்போ நாகரிகத்துக்கான அடையாளமே என்னென்னா இதுதான். இப்போ மாற்றுத்திறனாளிகள் வேலைக்கு போகலாம், 100 நாள் வேலைக்கு. அவர்னால் ஏதாவது தண்ணி கொண்டு வரனா கொண்டு வரலாம், மண் வெட்ட வேண்டியதில்லை, மண் சுமக்க வேண்டியதில்லை. ஆனால் அப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது உங்களுக்கு? படிக்க தெரியாத கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேறு வாய்ப்புகள் இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி, கால் இழந்தவர் அல்லது கை இழந்தவர் அல்லது பார்வை மாற்றுத்திறனாளி, இவருக்கான சம்பளம் இங்கே வரும். அவரை அட்வான்ஸ் கொடுத்துட்டா அவருக்கு சம்பளம் என்பது இன்றைக்கி வருது. எனவே இவ்வளவு பெரிய இதை நீங்கள் வேஸ்ட்டாக பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி 18,56,000 கோடி போக இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்னு ஏற்கனவே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது ஃபெயிலூர்னு சொல்லிட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த முறை நீங்கள் முதல் முறை வேலைக்கு போனால் உங்களுக்கு 15,000 ரூபா தாராங்கிறது. 24 மாதத்தில் நான் 72,000 ரூபாய் உங்களுடைய பிஎஃப்பில் போடுவேன்னு சொல்கிறது. பிஎஃப்பில் இதெல்லாம் முதலாளி செய்ய வேண்டிய கடமையை நாங்களே செய்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா விஷயங்களை பார்க்க முடியும். இப்போ ஒரு தொழில் தொடங்குறதுனா அவர் பணத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லுவோம். பட்டு நவீன நீங்கள் நோக்கியா ஃபோனை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கள்ல, பார்த்துருந்தீங்களா? இங்கே இருந்தது, இப்போ நோக்கியா பெருமளவுக்கு புழக்கத்தில் இல்லை. இந்த நோக்கியா ஃபோனு இங்கே உற்பத்தி செய்யும்போது ஆக்சுவலாக அது முதலாளி முதல் போட்டவன் இப்படியெல்லாம் சொல்லுவான், தொழிற்சங்கம் வைக்கலாமா அது வைக்கலாமான்லாம் கேட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு 638 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 638 கோடி ரூபாயில் ஒரு நயா பைசா பாக்கி இல்லாமல் நாம் திரும்ப கொடுத்து விட்டோம். ஜெயலலிதா போட்ட 2வது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அதில் உள்ளபடி முதல்ல 300 கோடி ரூபா, அப்புறம் ஒரு 638 கோடி ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதை எல்லாத்தையும் அப்போ இருந்த 2017க்கு முன்னால் என்ன இருந்ததுன்னா மதிப்பு கூட்டல் வரியும் இதர மாநிலங்களில் விற்றிங்கன்னா சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸும் இருந்தது. அந்த காசு எவ்வளவோ அதையெல்லாம் நம்ம திரும்ப அப்பப்போ கொடுத்து 638 கோடி ரூபாயும் கொடுத்தோம். ரெனால்ட் நிசான் இருக்குல்ல,
அது நீங்கள் நம்ம பல பேர் என்ன நினச்சிக்கிறோம், அவனுக்கு 1500 கோடி ரூபா 2020 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்தது. ஏன் கொடுத்தது அப்படின்னா, அவன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெமரண்டம் MOU போட்டோன்னா அதில் இருக்கிறது மட்டும் ஒரு இப்போ இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னது, இந்த கம்பெனியும் தமிழ்நாடு அரசாங்கமும் போட்டது. அப்புறம் இன்னொரு இருதரப்பு ஒப்பந்தம் நாமளும் அந்த நாடும் போட்டிருப்போம். இன்னொன்று வந்து முத்தரப்பு அல்லது பலதரப்பு ஒப்பந்தம் இருக்கும். பொதுவாக அவங்க என்ன பண்ணுறதுன்னா, இது அவைலபிள் பெஸ்ட், ஒவ்வொன்றில் இருக்க பெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவங்களை மிரட்டுறது பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மைக்ரான் என்கிற நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வராமல் குஜராத்துக்கு போச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே போல் முருகப்பா குரூப் கூட அஸ்ஸாமில், அதே போல் டாட்டா இது மாதிரி நார்த் இந்தியாவில் அவங்க மைக்ரோசிப் தயாரிக்கிறது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. 50% மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது, 20% குஜராத்தோ அஸ்ஸாமோ கொடுப்பாங்க, 70% கொடுத்துட்டு வெறும் 30% மட்டும்தான் யார் வச்சுருப்பா, அந்த முதலாளி போடுவார். ஆனால் 100% அவங்க தான் ஓனர்ஷிப். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமான அரசாங்கம் இது அப்படின்னு. எல்லாத்துக்குமான அரசாங்கம்லாம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு, உங்ககிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க. அதுலேருந்து தான் இதை சீர்குலைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படியே அள்ளி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா, இப்போ சமீபத்தில் இது என்ன விமான ஸ்ட்ரைக் நடந்தது, இண்டிகோ தானே, இண்டிகோ விமான ஸ்ட்ரைக் நடந்தது. எத்தனை கோடி ரூபா 2 நாளில் மட்டும் கொள்ளையடிச்சாங்க. கவர்மெண்ட் திருப்பி கொடுக்க சொன்ன தொகை மட்டும் 605 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன். 605 கோடி ரூபா. ரயில்வே நீங்கள் உங்ககிட்ட பொதுத்துறையில் இருக்குது, நீ இதை வச்சுக்கணும், ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்குன்னு சொன்னால், இல்லை இது நட்டத்தில் ஓடுது, இதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் அதுவும் நம்ம இதுதான், எது டேக்ஸ் பேயர்ஸ் மணி தான். இந்த 605 கோடி ரூபா எல்லாட்டையும் வாங்குறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தட்டையும் வாங்கிட்டான். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனோட தட்கலே அதானாங்க. நீங்கள் தட்கலே என்னது, தட்கல் ப்ரீமியம் தட்கல்னு வச்சுருக்காங்க. நீங்கள் எப்போ போனாலும் அந்த ஸ்லீப்பர் கிளாஸில் போக போகிறீங்க அல்லது தேர்ட் ஏசியில் போக போகிறீங்க. நீங்கள் தட்கல்னு கொஞ்சத்தை வச்சு 48 மணி நேரத்துக்குள்ளே முன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒன்று, உங்களுக்கு டேட்டா இருக்கணும், டேட்டா ஆக்சஸ் இருக்கணும். 2, உங்களுக்கு மற்ற இதை புக் பண்ணுறதுக்கான மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எல்லா ஏரியாவும் இருக்கிறவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ப்ரீமியம் தட்கல் அதை விட கொடுமை. நீங்கள் அரசாங்கமே வசதி படைத்தவனாக இருந்தால் நெருக்கடியில் கூடுதல் பணம் கொடுத்தால் உனக்கு இடம் கிடைக்கும். சாதாரண ஆளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டா அதானே. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரயில்களில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸை கட் பண்ணிட்டாங்க, கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் ஏசியாக மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரும்பாலான ரயில்களில் அதை பண்ணியிருக்காங்க. எதுக்கு, சாதாரண மக்கள். நீங்கள் இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய இதில் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டு பெருசாக இருக்கும். எனவே அரசாங்கம் ஒரு வியாபாரம் செய்வது போல், வியாபாரத்தில் கூட எத்திக்கலாக ட்ரேட் பண்ணுறது மாதிரி இல்லை. அவங்க வந்து ஒரு 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 வாய்ப்பு கிடைச்சா, இப்போ தண்ணி நம்ம 2 பேருக்கும் தாகம் எடுக்குது, 2 பேர்கிட்டையும் பணம் இருக்குது, என்கிட்ட 5000 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, இந்த தண்ணி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, இது இப்போ 1 லிட்டரு தான் இருக்குது, எனக்கு மட்டும் வேணும்னு நினச்சா 10,000 இருக்கிறவர் கொடுத்தா அதை கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு தான் முன்னால் என்ன வந்துருந்தது, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வச்சுருந்து இது அதை தாண்டி விற்றீங்கன்னா அது நஷ்டம்லாம் வந்தது. இப்போ நியூலிபரல் அஜெண்டா வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தை தீர்மானிக்கும்னு சொல்கிறாங்க. சந்தை தீர்மானித்தா இண்டிகோ இல்லைன்னா இப்படி தான் வந்து நிற்கும். சந்தை தீர்மானிக்கும் அப்படின்னு விட்டிங்கன்னா அப்போ சந்தையை ஆப்ரேட் பண்ணுறவங்க யாருன்னா பெருமுதலாளிகள். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. எனவே அவங்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்குது, இதை இல்லாமல் பண்ணது. இந்த திட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, பண்ணையார்களுக்காக எடுத்துகிட்டு வந்த சட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுதே சார். ஆமாம், அதாவது ஆனால் உண்மை அது இல்லை. அப்புறம் அந்த சட்டத்தில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஒரு 2 மாதத்துக்கு இந்த திட்டம் அமலில் இருக்காது. அது ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் மாநிலத்தில் விவசாயம் பீக்கில் இருக்க இந்த காலத்தில் வேலை கிடைக்கலையா, வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்கிறதும் ஒரு உண்மை, வேலை இவங்களுக்கு கிடைக்கலைங்கிறதும் உண்மை. முப்போகம் விளையிற இடங்கள் தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ இருக்குது. ஈவன் காவிரி படுகையிலேயே நீங்கள் முப்போகம் விளையிறது எல்லா இடத்துலையும் இல்லை. அப்போ மீதி இருக்க போகத்துக்கு அந்த நாட்களில் நான் என்ன பண்ணுறது?
எனக்கான வேலை என்ன இருக்குது. அதாவது நீங்கள் அவங்களுக்கு வேலை கிடைக்கலைன்னு சொல்கிறாங்க. வேலை கிடைக்கலைன்னா அந்த காலத்தில் வேலைக்கு ஆளை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களோடது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு 10 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு நீ ஆளை எங்கே இருந்து வேணாலும் கூட்டிகிட்டு வா, அல்லது நான் சொல்கிற சம்பளத்தை கொடு. நீங்கள் களை எடுக்கிறதுக்கு 350 ரூபா கொடுக்குற ஆள் இருக்காரா? சரி, அவர் இதை கொடு. அப்போ என்னென்னா, அவங்க பண்ணையார்கள் கொஞ்ச காலமாக இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் கெட்டு போகுது. சீமன் மாதிரியான ஆட்களை கூட சொன்னாங்க, சோம்பேறியாக வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறீங்க. ஆனால் இவங்க என்னென்னா, பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுற தொகையை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதாவது நீங்கள் இந்த 10 வருஷத்தில் 18,56,000 கோடி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இந்த 10 வருஷமும் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இது எவ்வளவு? 5,78,00,000 மக்களுக்கான இது இல்லையா? மக்கள் கிடையாது, 5,78,00,000 குடும்பங்களுக்கான பணம்னு வரும்போது அவ்வளோ பணம் கூட இல்லையா, அதில் பாதி தானே வந்திருக்கு. அப்போ இதை என்னென்னா, சரி சும்மா வச்சு சாப்பாடு போட வேண்டாம், மாற்றுத்திறனாளிக்கு யார் சாப்பாடு போடுவா? இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, காலை சிற்றுண்டி எதுக்காக? மதிய உணவு திட்டம் எதுக்காக? ரேஷன் எதுக்காக ஃப்ரீயாக கொடுக்கணும்? இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எங்கே யாரும் ஆகாயத்துலேருந்தெல்லாம் வரலை. நீங்கள் இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதை எடுத்தாலும் மிடில் கிளாஸுக்கு என்ன இருக்குன்னா, இது டாக்ஸ் பேயர்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் பேயர் யார்? ஹூ இஸ் த டாக்ஸ் பேயர்? எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் அ டாக்ஸ் பேயர். இப்போ நீங்கள் செருப்பு போட்டுறீங்க, செருப்புக்கு இது இருக்குல்ல, வரி இருக்குல்ல. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ்ஷை எடுத்தாலும் சரி, பேஸ்ட்டை எடுத்தாலும் சரி, அல்லது தலைக்கு என்ன தடவினாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ற சோறு கோதுமையாக இருந்தாலும் சரி, அல்லது அரிசியாக இருந்தாலும் சரி, அரிசிக்கு 5% வரி சுதந்திர இந்தியாவில் எந்த அரசாங்கமும் பண்ணாது. அரிசிக்கு 5% வரி. வரி இல்லாத பொருட்கள் என்று ஏதாவது இருக்கா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் இந்த டாக்ஸ் பேயர்ஸ் மணின்னு யாராவது சொன்னால் எனக்கு கோவம் உச்சத்தில் வரும். அது இந்தியாவில் இருக்க கடந்த காலத்தில் என்னென்னா 2 டேக்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், அது இந்த கார்ப்பரேட்டு டேக்ஸு, இன்கம் டேக்ஸு அந்த மாதிரி வருது. இன்டிரெக்ட் டேக்ஸுங்கிறது என்னது? நீங்களும் நானும் கட்டுற ஜிஎஸ்டி, அது இதெல்லாம் சேர்ந்தது. கடந்த காலத்தில் டைரக்ட் டேக்ஸ் அது இருக்குல்ல, எது நீங்கள் இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸ், அது 57%, இது 43% இருந்தது. இப்போ அது அப்படியே உல்டாவாக மாறிடுச்சு. இந்த உல்டாவாக மாறின பிறகு என்னென்னா, அதில் கூட ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறது யாருன்னா, பாட்டம் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய 50% பேர் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியில் 64% டேக்ஸை கட்டுறான். அப்போ டேக்ஸ் பேயர் யார்? கீழே இருக்க 50% பேர். ஆனால் இதை வாங்கி சுரண்டி திங்கிற கூட்டம் கடுமையாக இதன் மீது அட்டாக் பண்ணுது. அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட மொத்தமாக பணத்தை வாங்கிட்டு, நீங்கள் அதை ஒட்டி தான் இப்போ இடையில ஸ்க்ரோல் ஒரு ஆர்டிக்கிள் வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. முருகப்பா குரூப்ஸுக்கு தான் அந்த சிப்ஸ் கம்பெனி, மைக்ரோ சிப் கம்பெனி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 125 கோடி ரூபா. அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, ட்ரயம் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபிக்கு 125 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அதாவது உங்களுடைய என்னுடைய வரி பணத்தில் 70% அவர்களுக்கு மானியமாக கொடுத்து விட்டு 125 கோடி ரூபா அக்கௌண்ட்லேயே இவங்க டொனேஷன் வாங்குகிறாங்க. பிஜேபி சொல்லும், நாங்கள் அவங்க ஊழல் இவங்க ஊழல், இதுதான் பெரிய ஊழல்கள். இது மாதிரி அதே போல் டாட்டாவுக்கு 44,000 கோடி கொடுத்துட்டு 978 கோடி ரூபா டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ சில பேர் சொல்லலாம், என்ன டொனேஷன் கொடுக்கலையா, கொடுக்கக்கூடாதா, வாங்கக்கூடாதா, டொனேஷன் கொடுக்குறதுக்கு தானே அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் ரெகுலராக அவங்க பிஜேபி கொடுக்கல. லாஸ்ட் 10 இயர்ஸாக 21 crores தான் கொடுத்துருக்காங்க மொத்தமே. ஆனால் ஒரே வருஷத்தில் இது கொடுத்து கொஞ்ச நாளில் ஒரு 125 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை ஒட்டி தான் ஸ்க்ரோல் அந்த ஆர்டிக்கிளில் பெருசாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. எனவே நம்ம பார்க்குறதுக்கு மேலோட்டமாக அனைவருக்குமான அரசாங்கம் மாதிரி தெரியும். அதனால் அனைவருக்குமான அரசாங்கம் இல்லை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.